துணி போட்டு வர தலைமையில நான் ஏழு வீட்டுல இருந்து வர மாதிரி வரேன். நிலா காய்த்து மண்டி பேத்து அப்ப பகல்ல வெயில் காய்ச்சது, இன்னைக்கு எப்படி காய்ச்சது? உனக்குடாப்பா தோப்பு இருக்கிற பிளாட் உள்ள டேய் முதல்ல முக்கோட்டை ஏறா நன்றாய் மச்சான் மெட்ராஸ்ல சித்தரும்பு கட்சி செத்துட்டாங்க. என் மச்சான் மெட்ராஸ்ல சித்தரும்பு கட்சி செத்துட்டாங்க. சித்தரும்பு கட்சியோட செத்துட்டான். நல்லா தம்பா இருந்தான். காலையில பூஜை எடுக்கிற சாயங்காலம் ஓடு வருதுப்பா. ஓடு வருது, ஷீட் வருதா? போனு வருது. நல்லா இடியா சாப்பிட்டு உட்காந்து நின்னாமா. எங்க? ஏடு வயல. மெட்ராஸ்ல கூட ஏறி வேலை விடுறான். நாற்காலி சேர் அந்த சித்தர் ஏறிக்குது. ஒடியில போய் புடிக்கிட்டு ஒடையா தொடடா அது டேய். ஆளு ஒடினி என்ன பண்ணிட்டாங்க, பக்கத்துல கொஞ்சம் முரண் கத்துறாங்க. ஏய் குழ முரண் கத்துறாங்க. முரண் கத்துறாங்க. அந்த மண்டிக்கு போன் பண்ணிக்கிறாங்க. எந்த மண்டிக்கா? ஏய் 108 அது கத்திக்கிட்டு வருது. நான் வர சொல்லலாம். எப்படியா? ஏய் அது அப்படியேடா கத்தின்னு வரோம் பாவிய. இந்த மாதிரி கத்தி மாதிரி இருக்காது. ஐடி கார்டியா? ஐசி வார்டு. நான் போய் பார்க்கலான்னு ஓடுறேன். என்ன ஒக்குரிட்டு உள்ள விட மாட்டான். ஒக்குரிட்டி இல்லடா, அது செக்யூரிட்டி. உள்ள பூந்து போயிட்டேன். போய் பார்த்தா என் மச்சான் ஜனப்பிரி கட்சி தொங்க விட்டு சொட்டா போய் ஜனப்பிரியோட தொங்குதாங்க. அம்மனாட்டிய குளுக்கோஸ் பைப். அது குளுக்கோஸ் பைப்பா? மூக்குலையும் சொரிக்குது, வாயிலையும் சொரிக்குது. என் மச்சான் ஒரு ஊசி போட்டா கூட தாங்க மாட்டான். பாவமே. எல்லா பக்கமும் உள்ள போனேன். எல்லாத்தையும் புடிங்க கடாச்சி வெளியே வந்து. ஏன்டா? ஓ மச்சான் ஒரு சின்ன ஊசி போட்டா கூட தாங்க மாட்டான். இத்தனை பல்பு எல்லாம் மாட்டி வச்சுக்குதே அப்படின்னு பயந்துட்டேன். கொஞ்ச நேரம் போட்டு பார்த்தா என் மச்சான் சேத்துப்பட்டுக்கு போட்டானால பக்கத்துல போலூர் போய்க்கிறானா? செத்துட்டானா? ஆடா பாவம். போர்டு மாடமா? போர்டு மாடம். இந்த விஷயத்த உண்மையா சொல்லி அவன்டா. யாருக்கு தெரியுதோ தெரியல, முக்காவாசி இந்த ஊர்ல சொல்லிடுறேன். செங்கல்பட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ற இடத்துல கம்பவுண்டர் வேலை வருது. 55,000 ரூபாய் சம்பளம், கவர்மெண்ட் சம்பளம். கம்யூனிட்டி பொண்ணாக தோணுனாங்களாம். படிச்சு விட்டு எங்களுக்கு வேலை கிடைக்காது, நாங்கள் லோல் போட்டுக்கிறோம். செஞ்சு இந்த வேலையை விட்டுட்டு நாடகத்தின் மேல இருக்கிற பற்றால அந்த நாடகம் இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டார். செங்கல்பட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கம்பவுண்டர் வேலை வரும். நல்லா அங்க வாங்கி ஃபுல்லா வாங்கி குடிச்சுருக்கலாம் ஜாலியா. ஆகட்டா என்ன மூர்த்தியா? இதே மாதிரி தான் எடுத்துறீங்க அங்க உள்ள கூட. கிச்சடியா? கிட்னி
கிட்னி கிட்னி கிட்னி ஈரோடு ஈரோடா? அது இருக்குது ஈரோடு. ஈரலே ஈரல ஆ. அதே தந்தாங்க அது என்ன தேங்குதா? டேய் அது எதையண்டா அது? எடுத்தாங்க ஆ. மச்சானுக்கு புள்ள கிடையாது. ஐயோ கல்யாணம் ஆயிடுச்சானா? கல்யாணம் ஆகல. ஐயோ பாவமே. திருமணம் ஆகிக்குது. கல்யாணம் ஆகல திருமணம் ஆகிக்குதா? என்ன பையா உன் மச்சான் இறந்துட்டான், கொல்லி யார் போட்டது? என்ன ஒல்லி போட வச்சாங்க. ஒல்லியா போட வச்சாங்களா குண்டா போட வச்சாங்களா? ஒல்லி போட வச்சாங்க. பாவியா கொல்லி போட்டா ஒரு பொழுது நீ வேற ஒரு வேலைக்குன்னா ஒரு வேலை கூட பசி தாங்க மாட்டேன், 3 வேலை எடுத்து 6 வேலை தின்னுவேன். சாப்பாடு சாப்பிட்றே இல்லையா, தண்ணி குடிக்காது இருக்க மாட்டேடா. அப்படியே சொல்லி சொல்லியே 3 பேர் கிளம்பிட்டாடா உன்னை பார்த்து. நீ என்ன கொல்லி போட வச்சாங்க. ஆ. என்ன பண்றது, அங்காளிங்களும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. பங்காளிங்க பங்காளிங்க காலையில எழுப்புறாங்க என்ன வெள்ளிக்கிழமை மணிக்கு. சரி அச்சு தண்ணி தலையில ஊத்துறாங்க. மஞ்சள் தண்ணி ஊற்றி ஒரே வெட்டி என்ன ஏமாகணும் ஒன்று. பச்சை தண்ணி தலையில் ஊத்துறாங்க. நடுவுட்டாண்ட இட்டு வந்து உக்கார வைக்கிறாங்க. ஆ. நடுவுட்டாண்ட உக்காந்துட்டேன் கருப்பூரத்தை ஏத்த சொல்றாங்க. ஆ. ரெட்டையில 18 இட்லி, ஆ. ரெட்டையில 18 வடை. போதுமா? நடுவுட்டாண்ட இலையில போட்டாங்க. போட்டாங்க கற்பூர சொல்றாங்க. கருப்பூரம் ஏத்தன அது அணையர் தான் தாம்சம். அந்த கண்ணை மூஞ்சி நின்று ஆ. கருப்பூரம் அமுச்சு போச்சு. ஆ. எல்லாம் வெளியே போயிட்டாங்க. ஆ. ஒரே வாயா புட்டு போட்டுருங்க. அவன் ஒரு பொழுதுக்கிறிய நீ வேற. மதியானம் 12 மணி ஆச்சு. என்னது 12 மணி 12 மணி ஆன உடனே உனக்கு பசி எடுக்காதா? கண்ணெல்லாம் ஆயிடுச்சுது, ஆ. காதெல்லாம் அடிக்குது. ஒரு பொழுதுக்கிறிய நீ வேற. ஆ. 3 அரைக்க அரிசி போட்டு 3 மரக்கு அரிசி போட்டு சாப்பாடு வச்சு இன்னும் வந்துக்கிற விருந்தாளிக்கு எல்லாத்துக்குமா? எனக்கு மட்டும் ஆ. உடல கடுங்க பொரியல் வடி உடட கடடா உருளைக்கிழங்கு பொரியல ஆமாம் வச்சு சாம்பார் நடுவு கண்டு எடுத்துன்னு வந்து அப்படியே கும்பம் ஓட்டுற மாதிரி கொட்டினாங்க. கூட்டிடுறாங்க. எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சுட்டேன். ஆ. 2 வாயா அடி கொட்டிக்கிறேன். பாவம் நீ ஒரு பொழுதுக்கிறல்ல. உன்னை பார்த்தாக்கா அப்படியே ஒரு வாரம் வந்து மெதிக்குது. அவன் ஒரு பொழுது ஆச்சா கண்ணுக்கெல்லாம் கிறுக்குன்னு வரும். ஆ. நைட்டு 7 மணி ஆச்சு. ஆ. கடைக்கு போய் 3 கிலோ தான் வாங்கிட்டு வந்து ஆ. குப்பு மாவு கருதி உப்பு மாவா மண்ணு மொட்டு மாவா? உப்பு மாவு. ஆ. 3 லிட்டர் பாலை வாங்கிட்டு வந்து ஆ. திக்க காசி நடுவு தண்டு வச்சாங்க. ஆ. அதை 3 வாய் அடி கொட்டிக்கின்னு ஆ. அந்த பாலை குஷி கொடுக்கன்னு உட்காந்து ஒரு பொழுதுக்கிறியா? என்ன பண்றது? காலைல 7 மணிக்கு ஏப்புறாங்க தண்ணி ஊத்துறாங்க தண்ணியில. ரெட்டியால 18 இட்லி 18 வடை 2 ஏவாயா புட்டு போட்டுக்கிற. அத்தோடு வெட்டு 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 உட்காந்து கிடக்குற. அது 12 மணி ஆன உடனே 3 மரக்கு அரிசி போட்டு வெடிச்சிடுறாங்க. ஒரு குண்டா போற சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், அப்பளம். அது 2 ஏவாயா வாரி வாயில் போட்டுக்கிற. அத்தோட ஒரு பொழுதுக்கு கொடுக்கான்னு உட்காந்து கிடக்குற. 7 மணிக்கு மேல 3 கிலோ ரவை 3 கிலோ பால் சுண்டை காய்ச்சி வைக்கிறாங்க. 3 கிலோ ரவையும் சாப்பிட்டு இந்த 3 லிட்டர் பாலை முடுக்கு குடிச்சிட்டு அப்படியே வெட்டு வெட்டு உட்கார. அது கேராக்குது. எப்பா ராஜா எனக்கு ஒரு சந்தேகம், நீ எப்பதான் ஒரு பொழுதுக்கிற? ஓடு தூங்கும் போதுனா வாய முறையே இல்லையா? அப்ப கூட வாய் தண்ணி தாண்டா இருப்பாங்க. ஒரு பொழுதுக்கிறானா என் கம்பனாட்டி? ஆடா கம்பெனில இருந்தாங்க நானு ஒன்றும் இல்ல வரவும் போறவங்க அதை வாங்கி நடக்கிறேன். கடவுள் பச்சான ஒரு பெட்டிக்காரா படிக்கூடாதா, என்ன பச்சான ஒரு மருதன்காரா படிக்கூடாதா, இல்ல ஒரு ஹீரோவா படிக்கூடாதா? அப்படி அப்படி படைச்சிருந்தா நீ என்ன சாதிச்சிருப்ப? என்ன மாரி கதாநாயகன் ஆடுவேன் நானு. என்ன கதாநாயகன் ஆடுங்க நீங்க? ஐயா பாட்டு எடுத்தனாக்கா என்ன பாட்டு? ஒரு ஜனம் எல்லாம் ஏன் எங்க போவாங்க? வீட்டுல இருந்து ஏந்து வருவாங்க. ஆகட்டும் பாரு. கதாநாயகத்துல என்ன பாட்டு? என்னடா இது? ஓ துண்டை சரியாகுதான்னு பாக்குறியா? சுத்தி ஓட்டுறதுக்கு
கிட்ட 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 வந்து சொல்லு கேட்கல. மேல மேல புடி. எங்க பிடிக்கணும்? மேல. வா. புடி மேல புடிப்பா. ஓ சரி சரி. ஏமா தூக்கி அடியாமா. தூக்கி. ஐயா வா. அடே ஒரே அடிச்சு நச்சிக்கா. அதுதான் நீ. பாட்டு எடுக்கறடா. ஏடி? பாட்டு பாடு. அத்தை வந்து பபுன் ஆட மாட்டேன் நான். அப்படி ஆரம்பத்துல நான் வேற ஆள் பார்த்துட்டு சொல்லு. இதுவும் நல்லதுதான். இது பேண்ட் போட்டுக்கறேன். கொஞ்சி நடக்குது. நான் ரோல் பண்ணி எனக்கு தான் தெரியும். இந்த நீ நானே ஆச்சரியத்துல பூரிச்சு போய் நின்னுங்கிறேன் நானு. இந்த பாட்டு அந்த அளவுக்கு பாருன்னு பார்த்தோன்னா அடுத்த லைன் என்னன்னு கேக்குறேன். என்ன 2 லைன் பாட்டு. அடுத்தது வந்து பின்னாடி கொட்டா பின்னாடி வாடு கிடக்கு பாரு. அதான் கம்யூனிட்டி. நான் கூட கடை நல்லா பாடுறேன். நான் 4 இருந்து உள்ள பத்தி பாடுறா. கொஞ்சம் படுத்து போடா. யாரும் வர பத்தி போடா. எங்க படிங்க உதவி செய்யவில்லை மறுத்து விட்டார். அந்த கோபத்தோடு ஓடி வந்து விட்டு அண்டே நினைத்து எனக்கு இருப்பது ஒரு மகள் ஒருத்தர் சமகன் மருதாயி மகளை அவர் கொடுக்க வேண்டும். மகள் சிறப்பு வாழ வேண்டும் என்று திருமணம் செய்து வைத்தல்லவா? ஆனால் மகளுக்கு திருமணம் செய்து 20 ஆண்டுகள் உண்டு வடிவிட்டது. இது வரையும் என் மகள் என் நாட்டுக்கு வர என் மகளை நான் பார்த்ததும் இல்லை. ஆனால் உறவு அறிந்துவிட்டு உறங்கியிருக்கும் போது என் மகள் கனவாகவே என் மகள் எதிர வரும்போது இருக்கிறது. கனவுல வந்தாங்களா? ஆச்சரியமா இருக்குது. அதான் சொல்லுவாங்க மகள் கனவும் படிக்காதுவாங்க. எப்படி உங்க கனவுல வந்துக்கிறாங்கனாக்கா குழந்தைக்கு என்ன ஆச்சு ஏதோ அது ஒரே பொண்ணு மற்ற அந்த பெரிய கோகிஷ் பண்ணுறதுக்கு கொடுத்துக்கிறீங்க. எத்தனை வேலைக்கு சொந்தக்காரு? 1000 வேலி 1000 வேலி எடுத்து 3 சென்ட்டா? ஏய் படிக்கிட்டே இல்லை பாருங்க. எஸ்எல்சி பார்த்து 1ஆம் லட்சம் அம்மா என்ன உயிரை வாங்கிருக்காங்க. அப்படித்தான் கம்பெனியில் லோன் பண்ணுங்க. சரி உட்காந்து பார்ப்போம்.